அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 6 நோன்புகளும் அதனுடைய நன்மைகளும். அல்லாஹினுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ரமலான் மாதம் நோன்பு நோற்று அதைத் தொடர்ந்து ஷவ்வால் மாதம் 6 நோன்பு நோற்றவர் காலமெல்லாம் நோன்பு நோற்றவரை போன்றாவார் என்று கூறுகிறார்கள். மேலும் இன்னொரு ஹதீஸில், ரமலானுக்கு பிறகு யார் 6 நாட்கள் நோன்பு நோற்பார்களோ அது வருடம் முழுமைக்குமான நோன்பாகும். யார் நன்மை கொண்டு வருவாரோ அவருக்கு அது போன்று 10 மடங்கு நன்மைகள் வழங்கப்படும் என்றும் கூறுகிறார்கள். சுபஹானல்லாஹ். இந்த ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்பு என்பது தொடர்ச்சியாக வைக்க வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது. ஷவ்வால் மாதத்தில் ஏதாவது ஒரு 6 நாட்கள் நம்ம பிரித்து வைத்தால் போதும். மேலும் இந்த சுன்னத்தான அமல்களை நாம் செய்யும் போது நமக்கு அதற்கான கூலியும் கிடைக்கின்றது. அதே போன்று நம்மளுடைய கடமையான அமல்களில் ஏதேனும் குறைகள் இருந்தால் அந்த குறைகளையும் நிவர்த்தி செய்கிறது. இதை பற்றி அல்லாஹினுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு அடியான் மறுமையில் முதலில் தொழுகை பற்றி தான் விசாரிக்கப்படுவான். அவனது தொழுகை நிறைவானதாக காணப்பட்டால் அவனது தொழுகை நிறைவானது என்று எழுதப்படும். அவனது தொழுகையில் குறைகள் இருந்தால் அல்லாஹ் மலக்குகளை நோக்கி, என்னுடைய அடியானுக்கு சுன்னத்து நஃபீல் போன்ற உபரியான வணக்கங்கள் இருக்கிறதா? அப்படி இருந்தால் கடமையான தொழுகையில் உள்ள குறைகளை நிறைவேற்றுங்கள் என்று கூறுவான். சுபஹானல்லாஹ். நாம் செய்யக்கூடிய சுன்னத்தான அமல்கள் நாளை மறுமையில் நம்மளுடைய கடமையான அமல்கள் ஏற்படும் குறைகளை கூட நிவர்த்தி செய்கிறது. 6 நோன்பையும் பிடிக்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆரோக்கியத்தை வழங்குவானாக. அல்லாஹ் நம் அனைவருடைய பாவத்தையும் பொறுப்பானாக. இந்த நாளில் நம்மளால் முடிந்த அளவு அதிகமான அமல்களை செய்வோம். அல்லாஹ் நம் அனைவருடைய அமல்களை ஏற்று நம் பாவத்தை மன்னிப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.